ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே தேவனோட ஒரு உடன்படிக்கை உறவில், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உடன்படிக்கையின் உறவில் இருக்கிறவர்களுக்கு தான் சொந்தம். இந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்கு சொந்தம்? தேவனோட ஒரு நெருக்கமான உறவில், இயேசுவின் மூலமாய் நெருக்கமான உறவில் இருக்கிறவர்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் கூட தெருவில் இருக்கிற எல்லார்ட்டையும் போய் நிறைய ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. பண்ணுவீங்களா? டீ கடையில் போயிட்டு எல்லார்ட்டையும் நான் உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சொல்ல மாட்டீங்க. யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட தான் நிறைய சொல்லுவீங்க. இந்த திருமண ஆராதனையில் கூட வாக்குறுதியிலே கணவன் மனைவி ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறாங்க. நான் உன்னை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் என்னை உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. பாருங்க, ரொம்ப நெருக்கமான உறவில் தான் ரொம்ப பெரிய வாக்கெல்லாம் கொடுப்போம் நம்ம. அல்லது பிள்ளைகள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுவோம். சும்மா கண்டவங்கள்ட்டையும் போய் எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்மோட யார் உறவில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம். அதே போல தான் கடவுளும் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் யாருக்கு சொந்தமோ அவரோட உறவில் இருக்கிறவர்களுக்கு சொந்தம். அவரோட உறவில் இருக்கிறவர்களுக்கு சொந்தம். அதாவது உறவில் இருக்கிறவர்கள்னா யார்? கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு சொந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு, கிறிஸ்து இயேசுவை நம்பி வாழுகிறவர்கள், கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி வாழுகிறவர்கள், விசுவாசிகள்னு சொல்கிறோம், அவர்களுக்கு சொந்தம். ஏன் அவங்க உலகத்தாரை விட ரொம்ப பெட்டரா? அதனாலயா? அப்படிலாம் கிடையாது. சில நேரம் உலகத்தார் நம்மளை விட பெட்டராக இருக்கிறாங்க சில காரியங்களில். அப்படி கிடையாது. ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிறிஸ்து இயேசுவை நம்புகிறோம், அவரை பின்பற்றுகிறோம். அதில் என்ன ஸ்பெஷல்? அதில் என்ன ஸ்பெஷல்னா இயேசுவின் மூலமாக மட்டும்தான் தேவனோட ஒரு நெருக்கமான உறவில் இருக்க முடியும். ஏன்னா இயேசு இல்லாமல் எப்போவுமே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பாவம் என்ற தடை நின்று கொண்டே இருக்கிறது. இயேசுடைய விசேஷம் என்னது? அவர் ஒருத்தர் தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த தடையாகி அந்த பாவத்தை எடுத்து போடுறார். பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர் இயேசு மட்டும்தான். மற்றவங்க பல விதத்தில் நமக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் வேற யாரும் பாவத்திலிருந்து ரட்சிக்கவே முடியாது. அவருடைய பேருடைய அர்த்தத்துக்கே you shall call his name Jesus for he shall save his people from their sins. இயேசு என்று பெயரிடுவாய், ஏன்னா தம்முடைய ஜனங்களை பாவத்தினின்று ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு.